செஸ் மாஸ்டர் தொடரின் 3வது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதல் 2 பகுதிகளில் போர்க்களம் மற்றும் காய்களின் நகர்வுகளை பார்த்தோம். இன்று தொடக்க வீரர்களை வியக்க வைக்கும் சிறப்பு நகர்வுகளை பார்க்கப் போகிறோம். அதன் பிறகு வெற்றிகரமான நிலையில் இருந்து செக்மேட் செய்வது எப்படி என்றும் பார்ப்போம். ராஜாவை பாதுகாக்க மிக முக்கியமான சிறப்பு நகர்வு கேஸ்லிங். சதுரங்கத்தில் ஒரே நேரத்தில் 2 காய்களை நகர்த்தக்கூடிய ஒரே சந்தர்ப்பம் இதுதான். ராஜா கோட்டையை ருக் நோக்கி 2 சதுரங்கள் நகர்கிறார். அதன் பிறகு ராஜா கோட்டை அவர் மீது குதித்து மறுபுறம் அமர்கிறது. இதற்கு கிங் சைட் மற்றும் குயின் சைட் என 2 வகைகள் உண்டு. ஆனால் உங்கள் ராஜாவோ அல்லது ராஜா கோட்டையோ ஏற்கனவே நகர்ந்திருந்தால் அல்லது ராஜாவுக்கு செக் இருந்தால் இதைச் செய்ய முடியாது. அடுத்தது மிகவும் விசித்திரமான நகர்வு என் பசண்ட். இதற்கு கடந்து செல்லும்போது என்று பொருள். உங்கள் எதிரியின் சிப்பாய் 2 சதுரங்கள் குதித்து உங்கள் 5வது வரிசையில் உள்ள சிப்பாய்க்கு அருகில் வந்தால் அதைத் தாண்டிச் செல்லும்போது உங்களால் வெட்டி எடுக்க முடியும். இது அந்த நகர்வு நடந்து உடனே செய்யப்பட வேண்டும், இல்லையெனில் இந்த வாய்ப்பை இழக்க நேரிடும். இறுதியாக ஒரு சிப்பாயின் மாபெரும் வெற்றி, பதவி உயர்வு. ஒரு சிப்பாய் பலகையின் மறுபுறம் உள்ள கடைசி வரிசையை அடைந்தால் அது ராஜாவைத் தவிர வேறு எந்த காயாகவும் மாறலாம். பெரும்பாலான வீரர்கள் ராணியை தேர்ந்தெடுப்பார்கள். இது ஒரு சாதாரண சிப்பாயை பலம் வாய்ந்த ராணியாக மாற்றுகிறது. இப்போது வெற்றி பெறுவது எப்படி என்று பார்ப்போம். ஏணி செக்மேட், லேடர் மேட். 2 ராஜா கோட்டைகளை ஏணியைப் போல பயன்படுத்தி செய்யப்படுகிறது. ஒரு ராஜா கோட்டை ஒரு வரிசையைத் தடுத்து ராஜாவை பிடித்து வைத்திருக்கும். அடுத்தது மேல்நோக்கி நகர்ந்து செக் கொடுக்கும். இப்படி படிப்படியாக ராஜாவை பலகையின் விளிம்பிற்கு தள்ளி செக்மேட் செய்யலாம். உங்களிடம் ஒரு ராணி மட்டுமே இருந்தால் என்ன செய்வது? உங்களுக்கு உங்கள் ராஜாவின் உதவி தேவைப்படும். ராணி எதிரி ராஜாவை கூண்டுக்குள் அடைப்பது போல சதுரங்களை குறைக்கும். அவர் விளிம்பில் சிக்கியவுடன் உங்கள் ராஜாவைக் கொண்டு வந்து ராணிக்கு ஆதரவாக நிறுத்தி இறுதி செக்மேட் செய்யலாம். இந்த விதிகள் மற்றும் முறைகள் ஒரு மாஸ்டர் நிலை வீரருக்கு அடிப்படை ஆகும். இந்த நகர்வுகளை திரும்பத் திரும்ப பயிற்சி செய்யுங்கள். அடுத்த பகுதியில் சதுரங்கத்தின் வானவேடிக்கை எனப்படும் அடிப்படை தந்திரங்களை பார்ப்போம். சந்திப்போம்.